இந்த சிவப்பு நிற துணிக்கான அந்த ஒரு செவ்வாயோடயே நீங்க இணைஞ்சு சொன்ன விளக்கம் அருமை. இதை தாண்டி இங்க மாமர பலகை எதற்கு? இப்போ ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மண், அது விலை உயர்ந்த மண். அது அதிகப்படியாக விலை போகக்கூடிய மண் அப்படின்னா, எதனால அதனுடைய விலை அதிகமா இருக்கும்னா, அந்த மண்ல விவசாயத்தினுடைய செழிப்பு மிக அதிகமாக அதிகமா இருக்கும். இருக்கும். ஆமா. அப்போ மண் தத்துவத்தை, மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை உள்ளிழுத்து வளர்வதுதான் மரம். அதுல ரொம்ப பலமான மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தேக்கு, மாமரம் தான். அதுவும் நிலத்தத்துவத்தின் வெளிப்பாடு தான். அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்ல எந்த அளவிற்கு மாமரம், வேப்ப மரம், தேக்கு மரம், இந்த மாதிரி விலை உயர்ந்த மரம், குறிப்பிட்ட சந்தன மரம் கூட இருக்கிறது. ஏன்னா ம். பெரிய பெரிய மாளிகை எல்லாம் அந்த மரத்தால் அங்கதான் தான் இருக்கும். கட்டப்பட்டிருக்கிறது. ம். அரண்மனை அப்படின்னாலே அது மன்னர் வாழ்க்கை தானே. அப்ப மூலாதார சக்கரம் அவருக்கு உச்சத்தில் இருந்திருக்கின்றது தானே பொருள். அப்போ அரண்மனைகள், பெரிய பெரிய பங்களாக்கள் இன்னைக்கும் காரைக்குடி போனா இந்த மறை வேலைப்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா, மனிதனுடைய மனம் அலைப்பாயும். ஆசை உள்ளவர்களுக்கு இன்னும் மூலாதார சக்கரத்தை அதிகப்படுத்தி பொருள் சேர்க்கையை கொடுப்பது செவ்வாய் என்றால் அதனுடைய மறுவடிவம் மரம். அப்போ வீட்டுக்கு இருக்கிறதுலே ரொம்ப வலுவான மரம் எதுனா தேக்கு தான். அதுல பர்மா தேக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப உறுதியானது. உறுதி. ம். இன்னைக்கு பங்களா அத்தனையுமே நீங்க பாருங்க பர்மா தேக்குல தான் என்ன பண்ணப்படும்னா போடப்படும். அப்போ இந்த மரப்பெட்டியில நாம நகை வைக்கும் பொழுது அதுவே ஒரு நிலத்தத்துவமாக அங்கு செயல்படுகிறது அப்படின்றதினுடைய வெளிப்பாடு தான்.